இங்க ஒரு நாட்டோட இளவரசி அவளுடைய கல்யாணத்துக்காக அவளுக்கு அழகா ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விடுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு என்ன பண்ணுவான்னா அவளுக்கு ஒரு கத்தி அவளுடைய சென்டர்ல மாட்டி வைப்பா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கல்யாணத்துக்காக அவளை கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த ராஜா என்ன பண்ணுவான்னா இவளை அப்படியே அழகா தூக்கிட்டு வந்து பக்கத்துல இருந்த ஒரு குழிக்குள்ள போட்டுறான். ஆக்சுவலா இப்படி நடக்குன்னு ஆல்ரெடி அந்த வேலை செய்யற பொண்ணுக்கு தெரியும் போல, அதனாலதான் அவளுடைய ட்ரெஸ்ல கத்தியே வச்சிருப்பா. கீழே வந்ததுக்கு அப்புறம் இவளை என்ன யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துவா. ஏன்னா இந்த குழிக்குள்ள ஒரு பெரிய டிராகன் இருக்கும். இவளுடைய கத்துற சவுண்டை கேட்டு அது நெருப்பு விட்டுருது. பக்கத்துல இருந்த ஒரு குகைக்குள்ள எப்படியே ஓடி போய் தப்பிச்சிடுறா. இவ பயத்துல ஓடி வந்ததுல இவளோட கால்ல அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கான். அப்பதான் அந்த கத்தியோட யூஸ் இவளுக்கு புரியும். அவளோட ட்ரெஸ்ஸை கழிச்சு அதுல கட்டிடுறா. அதுக்கப்புறம் இந்த மோசமான குகைக்குள்ள இருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி தேடி வந்துட்டு இருப்பா. அப்ப இவளுக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கும். அப்பதான் ஒரு விஷயத்தை கவனிக்கா, மேல இருந்து துளி துளியா தண்ணி விழுந்துட்டு இருக்கும். அந்த தண்ணியை குடிச்சிட்டே இருக்கும் போது தான் பார்த்தா அந்த டிராகன் வந்துருது. உடனே அதை விட்டு நெருப்புல இருந்து மறுபடியும் அங்கிருந்து தப்பிச்சு எப்படியே ஓடிடுறா. கடைசியா அவ ஒரு குகைக்குள்ள வந்து விழுந்திருப்பா. அங்க பார்த்தா ஒரு மேல போறதுக்கான வழி இருக்கும். அப்பதான் அவளுக்கு விஷயம் புரியுது, இது மேல ஏறி போனாதான் அந்த குகையில இருந்து தப்பிக்க முடியும். என்ன பண்ணுவான், இவளுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சு அதை இவளுடைய கையில சுத்தி அதை யூஸ் பண்ணி மேல ஏறி தப்பிச்சிருவா.